ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான இறால் தொக்கு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி பொடியாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி மிக்சியில் 1 2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான மசாலா எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கருவேப்பிலை தூவி அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வந்துச்சுன்னா சாப்பிடும்போது இறால் கெட்டியாக இருக்கும். இப்போ இறால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்பைசியான டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி.